அனைவருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு டீக்ளட்டரிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஹவு டு டீக்ளட்டர் ஃபாஸ்டர். ஒரு வீட்டையோ நம்ம இருக்கிற இடத்தையோ குயிக்காக எப்படி டீக்ளட்டர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நீங்கள் பார்க்குற வீடு என்னோடய வீடு கிடையாது, என்னோடய ரிலேட்டிவ் ஹவுஸு. இதுதான் ஒரு டிப்பிக்கல் நார்மல் ஹவுஸு. ஸோ இந்த வீட்டை எப்படி நாங்கள் ஒரு குயிக்காக எல்லோரும் ஃபேமிலி மெம்பர்ஸாக சேர்ந்து ஒரு டீமாக சேர்ந்து எப்படி டீக்ளட்டர் பண்ணோம், அதோட அக்கம்ப்ளிஷ்டு ஃபீலிங்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஒரு வித்தியாசமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு டாஸ்க் எப்படி ஆரம்பித்தோன்னா, வி ஸ்டார்டட் வித் சிம்பிள் திங்ஸ். ரொம்ப குயிக்காக எதை மூவ் பண்ண முடியும், கிளியர் பண்ண முடியும், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம சூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிட்ஸ் ஐட்டமு, அதுக்கப்புறம் பெரிய பெரிய பாக்ஸஸ் இது தேவையில்லாமல் ஹாலில் இருந்துச்சு, அதெல்லாம் கிளியர் பண்ணோம். அதை கிளியர் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா வி வர் ஏபிள் டு கிரியேட் அ மோர் ஸ்பேஸ் இன் தட் ஹவுஸ். அந்த இடத்துல ஒரு நிறைய ஸ்பேஸ் க்ரியேட் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் வி ரிமூவ் த திங்ஸ் தட் டஸ் நாட் பிலாங் டு த பிளேஸ். இப்போ இது சென்டர் டேபிளில் புக்கு, டம்ளர்ஸு, சிசர் இருக்குது பாருங்கள், செம்பு இருக்குது. இதெல்லாம் இந்த பிளேஸ்க்கு சம்மந்தம் இல்லாத பொருட்கள். ஸோ அந்த மாதிரி பொருட்களெல்லாம் இமீடியட்டாக டீக்ளட்டர் பண்ணி அதை எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல அந்த ஃபேமிலி மெம்பர்ஸே எடுக்கிறாங்க. நீங்களே பார்ப்பீங்க, அவங்களே தே ஸ்டார்டட் செக்ரிகேட்டிங் தி ஐட்டம்ஸ். அதே மாதிரி இந்த ஃபேன் பார்த்திங்கன்னா, அது பக்கத்துலேயே ஒரு பெரிய ஒரு ஃபேன் இருந்துச்சு. அது பக்கத்தில் இந்த ஒரு ஸ்மால் ஃபேன் இருந்துச்சு, விச் இஸ் நாட் நெசசரி ஃபார் தட் பர்டிகுலர் பிளேஸ். ஏன்னா டூ மச் ஆஃப் ஃபேன் இருந்துச்சு. அப்போ கேட்டப்போ இல்லை, இது வேறு ரூமில் வைக்க வேண்டியது அப்படின்னாங்க. ஸோ எது அந்த ரூமுக்கு சம்மந்தம் இல்லாத பொருட்கள் இருந்துச்சோ அந்த இடத்துக்கு சம்மந்தம் இல்லாத பொருட்கள்லாம் இமீடியட்டாக கிளியர் பண்ணோன்னே நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ ஸ்பேஸ் எங்களால் க்ரியேட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணது டிவி யூனிட்டு. இந்த டிவி யூனிட்டில் இருக்க டேபிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளட்டடாக இருக்கும். அவங்களோட டெய்லி எசென்ஷியல்ஸ் அங்கே வச்சுருக்காங்க. பட் இஃப் யூ கீப் இட் இன் அ ப்ராப்பர் ஹோம், அதுக்காக ஒரு ஹோம் கொடுத்தோம் அப்படின்னா இட் லுக்ஸ் வெரி நீட். அதுதான் நம்ம டீக்ளட்டரிங்கில் ஒரு மந்த்ரானே சொல்லலாம். யூ ஹேவ் டு கிரியேட் அ ஹோம் ஃபார் எவ்ரி திங். ஸோ நாங்கள் ஒரு ட்ரே மாதிரி ரெடி பண்ணி அவங்க டெய்லி யூஸ் பண்ணுற ஐட்டமெல்லாம் நான் அதில் வச்சேன். அதே மாதிரி அவங்களோட ஹெட்ஃபோன்ஸு, ப்ளூடூத் அதெல்லாம் ஒரு அழகான ஒரு கண்ணாடி ஜாரில் கவர் பண்ணி அதை ரொம்ப அழகாக டிபிக்ட் பண்ணோம். நம்ம நிறைய டைம் சொல்கிறதான் எ பிளேஸ் ஃபார் எவ்ரி திங் அண்ட் எவ்ரி திங் இன் இட்ஸ் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எவ்ரி ஐட்டம் ஷுட் ஹாவ் அ ஹோம். அப்படி இருந்துச்சுன்னா ஒரு கிளட்டர் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா, ஒன்ஸ் இது பண்ணோன்னே வி வாண்ட் டு ஹேவ் அ ஸ்மால் பிரேக்கு. ஸோ குழந்தைங்கள்லாம் இதில் இன்வால்வ் ஆனதுனால அவங்களுக்கு ஒரு சின்ன பிரேக் மாதிரி கொடுத்து அவங்கள கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணோம். எப்போயுமே அட் அ ஸ்ட்ரெச் நம்ம கண்டினியூஸாக பண்ணோன்னா அது ஒரு பெரிய டாண்டிங் டாஸ்க் ஆயிரும், ரொம்ப டயர்டாக ஆயிரும். ஸோ எல்லாருக்குமே அது ஒரு டயர்டாயிரும். அதனால் வி ஹவ் கிவன் அ பிரேக் ஃபார் சம் டைம் அண்ட் தென் வி ஸ்டார்டட் அகெயின். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த ஏரியா தான் ஒரு பெரிய டெக்கரேட்டிவ் ஷெல்ஃபு. கிட்டத்தட்ட 4 ஷெல்ஃப் இருந்துச்சு. ஆனால் இட் ஹேஸ் லாட் ஆஃப் ஐட்டம்ஸு. ஸோ நிறைய ஐட்டம் இருந்ததுனால ஒவ்வொரு ஷெல்ஃபாக செக்ரிகேட் பண்ண ஆரம்பித்தோம். அதை செக்ஷன் பை செக்ஷனாக அந்த ஃபேமிலி மெம்பர்ஸோடு உட்காந்து இவால்வேட் பண்ணி இது வேணுமா வேணாமா, இஸ் இட் ரியலி கோயிங் டு சர்வ் த பர்பஸ், எதுக்காக நம்ம வச்சுருக்கோம், அதெல்லாம் கிளியராக அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு செக்ரிகேட் பண்ண ஆரம்பித்தோம். அதில் பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம் தே வேல்யூ லாட் ஆஃப் ஐட்டம். ஸோ அதெல்லாம் வச்சிட்டோம். சில ஐட்டம்லாம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஐட்டம்லாம் மாற்றிட்டோம். சம் ஆஃப் த ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா வேறு ரூமுக்கு போக வேண்டியது, வேறு இடத்துக்கு போக வேண்டியது, டைம் கிடைக்காதனால அதே இடத்துல வச்சதுனால இட் ஹஸ் பிகம் கிளட்டட். ஸோ அந்த மாதிரி ஐட்டமையும் நம்ம வி ஸ்டார்டட் செக்ரிகேட்டிங். அதுக்கப்புறம் இதில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, வைல் வி ஆர் செக்ரிகேட்டிங், இதில் நம்ம ரீயூஸ் பண்ணுற ஐட்டமு, டொனேட் பண்ணுற ஐட்டமு, டிஸ்கார்ட் பண்ணுறதுக்கு ஐட்டம்னு செக்ரிகேட் பண்ணி அதில் சில ஐட்டம்லாம் டிஸ்கார்ட் பண்ணோம். சில ஐட்டம்லாம் வி டிசைடட் டு ரீயூஸ் இன் சம் அதர் பிளேஸ், சம் அதர் ரூம்ஸ், அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணோம்.
சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து வேறு இடத்துல வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த பிளான்டர்லாம் வந்து இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் செக்ரிகேட் பண்ணி அந்த கொஞ்சம் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி வச்சோம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னு அப்படின்னா ரெண்டு பக்கமுமே பார்க்குறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அப்பீலிங்காக இருக்கும். ஸோ இட் லுக்ஸ் வெரி அன்க்ளட்டர்ட், ஒரு நீட்டான ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து கம்ப்ளீட்லி வித் த ஹெல்ப் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ இது வந்து நம்ம டிசைட் பண்ண முடியாது, இது வேணும் வேணான்ட்டு. வி கேன் ஒன்லி கிவ் அட்வைஸ். பட் எண்ட் ஆஃப் த டே இந்த ஃபேமிலி மெம்பர் தான் டிசைட் பண்ணணும். ஸோ எது வேணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களே பார்ப்பீங்க ஒரு டெக்கரேட்டிவ் ஷெல்ஃபில் என்னென்ன தேவையில்லாத ஐட்டம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் ஹவ் we did the cleaning and decluttering. எங்களோட மெயின் ஃபோக்கஸ் என்னென்னா வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஃப்ளாட் சர்ஃபேஸ் எப்படி டீக்ளட்டர் பண்ணணுன்னு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதே சேம் டெக்னிக்கை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணோம். ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா வந்து ஹால், டைனிங், கிச்சன் மூணுமே வந்து அண்டர் ஒன் ரூம் மாதிரி தான் இருக்குது. ஸோ யூ கேன் ஃபேஸ் ஈச் அதர். ஹாலில் உட்காந்துருக்கவங்க வந்து கிச்சனை பார்க்கலாம், டைனிங்கை பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளீனாகவும் கிளட்டர் ஃப்ரீயாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்பயுமே. ஸோ அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு வந்து வீடு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு டைனிங் டேபிளில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வி ஸ்டார்டட் கீப்பிங் திங்ஸ். எது தேவையோ அதை மட்டும் வச்சோம். எப்பயுமே பார்த்திங்கன்னா ஃப்ளாட் சர்ஃபேஸ் அட்ராக்ட்ஸ் லாட் ஆஃப் கிளட்டர். நம்ம ஒரு இடம் வந்து பிளெயினாக இருந்துச்சுன்னா அது வந்து எந்த பர்பஸ்னே தெரியாமல் வந்து எல்லாத்தையும் நம்ம அதில் தான் வந்து கொண்டு வந்து போடுவோம். ஸோ அந்த டிசிப்ளினும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எப்பயுமே இருக்கணும். இப்போ இந்த டைனிங் அப்படின்னா இட் இஸ் ஒன்லி மென் ஃபார் ஈட்டிங் அப்படிங்கிறத தாண்டி வேறு எதுவுமே இதில் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து வைக்காமல் நம்ம மெயின்டைன் பண்ணோம். இதில் பார்த்திங்கன்னா பேகு, ஸோ எது இந்த ரூமுக்கு தேவையில்லையோ அது எல்லாமே அதில் இருந்துச்சு. ஸோ ஸ்லோவாக அதையும் நாங்கள் ரிமூவ் பண்ண ஆரம்பித்தோம். அடுத்த ஏரியா நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணது வந்து இது ஃபாயர் ஏரியா. இந்த ஃபாயரில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தேர் கீப்பிங் ஆல் த ஆன்டிக் மெட்டீரியல்ஸ், ஆன்டிக் பீஸா வச்சுருந்தாங்க. ஸோ இட் லுக்ஸ் ரியலி நைஸ். ஆனால் அதில் சில பாக்ஸஸ்ஸு வந்து டிஷ்யூ பாக்ஸஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் ரிமூவ் பண்ணி வி ஸ்டார்டட் மெயின்டைனிங் தி சேம் பேட்டர்ன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டிக் ஃபோன், நம்ம அந்த காலத்தில் வந்து வச்சுருந்த ஃபோன் வந்து நிறைய ஒயர்ஸோடு இருந்துச்சு. அந்த ஒயர்லாம் வந்து நல்லா ப்ராப்பராக வந்து டேங்கிள்டு ஒயர்லாம் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வி மெயின்டைன் த சேம் பேட்டர்ன் இன் த ஃபாயர். நிறைய ஐட்டம்ஸை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணோது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த பெர்ஃப்யூம் பாட்டில்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. ஸோ வென் தே ஹேவ் டூ மச் ஆஃப் பெர்ஃப்யூம் பாட்டில் அதில் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் போட்டு அதை வந்து நம்ம ரூம்லேயோ இல்லை உங்களோட ரெஸ்ட் ரூம், டாய்லெட்ஸில் இதில் வச்சிங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து ஒரு அரோமேட்டிக் எஃபெக்டை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த ஒரு இடத்துல ஒரு கார்னர் ஸ்பேஸ் இருந்துச்சு. அதில் நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அதில் என்னென்னா நம்ம மெமரி பாக்ஸ் டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். இதில் எப்படின்னா தேவையில்லாத ஐட்டம்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க தேவைப்படுற ஐட்டம்லாம் ஒரு பாக்ஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்லேயும் போட்டு வச்சோம். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அ மெமரி பாக்ஸ் சிஸ்டம். கிட்டத்தட்ட அவங்க வந்து தே ஷுட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மாதமோ ஒரு வாரமோ இல்லை ஒரு 10 நாளோ ஒரு 30 டேஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை அவங்க யூஸ் பண்ணாமே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அவங்க டீக்ளட்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏரியாவில் வந்து வி ட்ரை டு யூஸ் தி மெமரி பாக்ஸ் மெத்தட். இதை பற்றி என்னோடய வீடியோஸில் நிறையா நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டெக்னிக்கை நாங்கள் இந்த இடத்துல ஃபாலோ பண்ணோம். அடுத்து ப்ரையாரிட்டைஸ் தி விசிபிள் ஏரியாஸ். அதாவது நம்ம கண்களுக்கு வந்து தெரிகிற ஏரியாவை வந்து முக்கியமாக எப்பயுமே வந்து ஒரு கிளட்டர் ஃப்ரீயாக நம்ம வச்சுருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடு பார்த்திங்கன்னா லிவிங் ரூம், டைனிங் ரூம்,
அதுக்கப்புறம் வந்து கிச்சன் எல்லாமே இட் இஸ் ஸ்டார்டட் ஃபேஸிங் ஈச் அதர். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா இடத்தையும் வந்து கிளட்டர் ஃப்ரீயாக வைக்கிறது ரொம்ப முக்கியம். எப்பயுமே நம்ம நிறைய பொருட்கள் நம்ம வச்சுருக்கும் போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்கான ஒரு மெயின்டெனன்ஸ்க்குன்னு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், க்ளீனிங்க்குன்னு நம்ம தனியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ நம்மளோட எனர்ஜி எல்லாமே வந்து ஹாஃப் ஆஃப் த லைஃப் வந்து இதுக்கே நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து டீக்ளட்டர் பண்ணணும், அதை தான் நம்ம இன்சிஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தட் யூ கேன் ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் ஃபார் யுவர் செல்ஃப் அண்ட் ஃபார் த ஃபேமிலி. ஸோ உங்களால் பண்ண முடியல, இந்த மாதிரி ஒரு மாஸ் டீக்ளட்டரிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஆல்வேஸ் சீக் ஹெல்ப் ஃப்ரம் அதர் பீப்புள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரையாவது கூப்பிட்டு அவங்க உதவி மூலமாக நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஏரியாவை டீக்ளட்டர் பண்ணலாம். இல்லைனா ஆஸ் அ ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு ஏரியாவை வந்து நம்ம டார்கெட்டாக செட் பண்ணி ஒரு சின்ன சின்ன போர்ஷனாக நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக என்டையர் ஹவுஸே ஒரு கிளட்டர் ஃப்ரீ ஹவுஸாக நம்மளால் கண்டிப்பாக வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து ஒரு டீக்ளட்டர்டு லைஃப்பை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் பீஸ் இன் யுவர் லைஃப். ஸோ இதில் எப்போயுமே நம்ம ஃபாலோ பண்ணுற டெக்னிக் தான் க்ளீன் ஆஸ் யூ கோ, டீக்ளட்டர் ஆஸ் யூ கோ. ஸோ நம்ம ஒரு இடத்துல வந்து ஒரு பொருளை யூஸ் பண்ணியிருக்கோம், சாப்பிட்ருக்கோம், அந்த இடத்த வந்து கிளியர் பண்ணணும்னா இமீடியட்டாக வந்து கிளியர் பண்ணிடணும். இது வந்து லெஸ் தென் a minute ஹேபிட் தான். இது வந்து ஒரு நிமிஷத்துக்கு குறைவாக தான் இது செலவாகும் டைமு. ஸோ அந்த மாதிரி ஹேபிட்டெல்லாம் வந்து குயிக்காக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு கிளட்டர் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். டீக்ளட்டரிங் பண்ணும்போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது நெவர் மிஸ் ட்வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு அட்டாமிக் ஹேபிட் புக்கில் வந்து இருக்கிற ஒரு கேப்ஷன் தான். எப்பயுமே ஒரு விஷயத்தை வந்து உடனே செய்ய வேண்டிய விஷயத்தை வந்து ஒரு 2 தடவைக்கு மேலே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா தட் வில் பிகம் ஒரு பெரிய டாண்டிங் டாஸ்க் ஆயிரும், ஒரு கிளட்டர்டு என்விரான்மெண்ட் ஆயிரும். இதை நம்ம டீக்ளட்டரிங்கில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இமீடியட்டாக செய்ய வேண்டிய வேலைகளில், அதாவது குயிக்காக பண்ண வேண்டியது, ஒரு லெஸ் தென் a minute பண்ண வேண்டியது, இதெல்லாம் வந்து உடனுக்குடன் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்பயுமே ஒரு ஹவுஸையாக இருக்கட்டும், ஒரு வீட்டையாக இருக்கட்டும், நம்ம ஒரு கிளட்டர் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டை எப்பயுமே நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஒன்ஸ் வந்து நம்ம டீக்ளட்டரிங் செட்டப் முடிஞ்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஏரியாவை க்ளீன் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள், எப்படி நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், யூ கேன் see the difference. இதுக்கு முன்னாடி இந்த நீங்கள் அப்பியரன்ஸையும் பாருங்கள், இப்போ இருக்கிற அப்பியரன்ஸையும் பாருங்கள். ஹவு த ஹவுஸ் இஸ் வெரி க்ளீன் அண்ட் கிளட்டர் ஃப்ரீ. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீட்டையும் குயிக்காக உங்களால் டீக்ளட்டர் பண்ண முடியும். ஒரு கிளட்டர் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டை நம்மளால் யாராலையும் உருவாக்க முடியும். ஒரு கிளட்டர் ஃப்ரீ என்விரான்மெண்ட் எப்பயுமே இட் கிரியேட்ஸ் லாட் ஆஃப் பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் அட் ஹோம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்து ஒரு காமான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். வீட்டுக்குள்ளே வரும்போதே ஒரு வீடு வந்து இந்த மாதிரி வந்து நீட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியரை நம்ம வீட்டில் எப்பயுமே க்ரியேட் பண்ண முடியும். நம்ம வீட்லேயும் ஒரு ஹார்மனி இருக்கும், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளேயும் ஒரு ஹாப்பினஸும் ஒரு சந்தோஷமும் எப்பயுமே நிலைத்திருக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயும் இந்த மாதிரி ஒரு அக்கம்ப்ளிஷ்டு ஃபீலிங்கை க்ரியேட் பண்ண முடியும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்களும் வந்து உங்கள் வீட்டை வந்து இமீடியட்டாக யூ ஸ்டார்ட் வித் அ ஸ்மால் திங். கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன முயற்சி வந்து ஒரு பெரிய வந்து ஒரு டிஃப்ரென்ஸை கொண்டு வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தி எண்ட். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் ஹாப்பி ஹோம் மேக்கிங் அண்ட் ஹாப்பி டீக்ளட்டரிங் ஃப்ரம் டீக்ளட்டரிங் தீபா. தேங்க்யூ.